திரௌபதி முர்மு தமிழக பயணம். உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை. 4 நாட்கள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழகம் வந்துள்ள நிலையில் இன்று அவர் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் நடைபெற்ற நிகழ்வுகளில் பங்கேற்றார். 4 நாட்கள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று காலை தமிழகம் வந்தடைந்தார். இந்நிலையில் இன்று அவர் நீலகிரி வந்துள்ள குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்காக வைக்கப்பட்டுள்ள நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அங்கு அவருக்கு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு வழங்கப்பட்டது. பொன்னமராவதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஒன்றிய நகர திமுக சார்பில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வளையப்பட்டி பழனியப்பா தொடக்கப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி கூடைகள் வழங்கினார். வந்தவாசி தென்னாங்கூர் பிரதோஷ வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நேற்று நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடந்தேறியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதைப்போல வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் நேற்று கார்த்திகை மாத பிரதோஷம் முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு விசேஷ திருமஞ்சனம் நடந்தேறியது. பிறகு உற்சவ மூர்த்திக்கு மேளதாளத்துடன் கோவில் பிரகாரத்தில் வீதியுலா வந்தார். இந்த வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பங்கேற்ற அனைவருக்கும் விபூதி பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. வாடிப்பட்டி அருகே அரசு பள்ளி வேளாண்மை மாணவர்களுக்கு உள்ளுறை அகப்பயிற்சி முகாம். மதுரை மாவட்டம் பாலமேடு அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி மற்றும் அலங்காநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வேளாண்மை பிரிவு மாணவ மாணவிகளுக்கு மண்புழு உரம் தயாரிப்பு பற்றிய உள்ளுறை அகப்பயிற்சி முகாம் வாடிப்பட்டி அருகே பாண்டியராஜபுரம் அரசு மற்றும் எஸ். மண்புழு உர பண்ணைகளில் 10 நாட்கள் நடந்தது. இந்த பயிற்சி முகாமிற்கு தலைமை ஆசிரியர் திருநாவுக்கரசு தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். வேளாண்மை ஆசிரியர் முருகேஸ்வரி முன்னிலை வகித்தார். தமிழ் ஆசிரியர் ஜெயகணேஷ் வரவேற்றார். இந்த முகாமில் மண்புழு உர தொழிற்சாலை உரிமையாளர் சரவணன், வேளாண்மை ஆசிரியர் லதா ஆகியோர் பயிற்சி அளித்தனர். இதில் உரப்படுக்கை தயாரித்தல், செறிவூட்டப்பட்ட மண் கலவை தயாரித்தல், உரம் சேகரித்தல், ஆட்டு உரம் தயாரித்தல், உரங்கள் சலித்தல், பிரித்தெடுத்தல், எடை போடுதல், சிப்பமிடுதல், பஞ்சகாவியம் தயாரித்தல், ஹியூமிக் அமிலம் தயாரித்தல் உள்ளிட்டவை பற்றிய பயிற்சி அளிக்கப்பட்டது. முடிவில் வேளாண்மை பயிற்றுனர் நந்தினி நன்றி கூறினார். வலங்கைமான் MK நகரில் ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பேரூராட்சி பகுதியில் உள்ள MK நகரில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அது சமயம் ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தில் வலங்கைமான் நகர திமுக செயலாளர் ப. சிவனேசன், பேரூராட்சி மன்ற தலைவர் ஷர்மிளா சிவனேசன், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் க. தனித்தமிழ் மாறன், திமுக ஒன்றிய பிரதிநிதி சிங்கு தெரு SR ராஜேஷ், வார்டு செயலாளர் செல்வமணி, வலங்கைமான் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியன் மற்றும் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர். நாகையில் கனமழை பாதிப்புகள். மழையில் சென்று ஷானவாஸ் MLA ஆய்வு. நாகைப்பட்டினம் தொகுதி திருமருகல் ஒன்றியம் அம்பல் ஊராட்சியில் கனமழை பாதிப்பால் முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை ஷானவாஸ் MLA நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகளையும் குறைகளையும் கேட்டறிந்தார். மேலும் அவர்களுக்கு தரமான உணவு வழங்கப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தார். மக்களிடம் கேட்டறிந்தார். ஏர்வாடி பகுதியில்
அரசலாற்றில் ஆகாய தாமரைகள் சூழ்ந்துள்ளதை பார்வையிட்டு உடனடியாக அகற்றுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் எம்எல்ஏ வலியுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த 2ஆம் நிலை காவலர் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர் தேர்வில் காவலர்களாக தேர்வானவர்களுக்கு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா ஈகாப்ப அவர்கள் இன்று 27/11/2024 பணி நியமன ஆணை வழங்கினார். தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வாணையத்தின் மூலம் 2023 ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த 2ஆம் நிலை காவலர் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர் ஆகிய பதவிகளுக்கு தேர்வு நடைபெற்றது. மேற்படி தேர்வில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2ஆம் நிலை காவலர்களாக தேர்வான 38 பேர்களில் 10 பேருக்கு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலும் அவர்களது உத்தரவின்படி மீதம் உள்ள 28 பேருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் காவல் அலுவலகத்தில் இன்று பணி நியமன ஆணை வழங்கினார். அதன்படி திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2ஆம் நிலை காவலர்களாக தேர்வானவர்களில் 21 ஆண்கள் மற்றும் 10 பெண்கள் தீயணைப்புத்துறை வீரர்களாக 7 ஆண்கள் என மொத்தம் 38 பேருக்கு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா ஈகாப்ப அவர்கள் காவல் அலுவலகத்தில் பணி நியமன ஆணை வழங்கி சிறப்பாக பணியாற்ற அறிவுரைகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேற்படி காவலர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு விழுப்புரம், சென்னை மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளிகளில் வரும் 4/12/2024 அன்று முதல் பயிற்சி தொடங்குகிறது. எம்பியாக பதவியேற்ற பிரியங்காவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே வாழ்த்தினார். மக்களவையில் நேற்று வயநாடு எம்பியாக பிரியங்கா பதவியேற்றுக் கொண்டார். வயநாட்டில் வெற்றி பெற்ற பிரியங்கா நேற்று முதல் முறையாக நாடாளுமன்றம் வந்தார். அப்போது தங்கையை செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார் ராகுல் காந்தி. திருச்செந்தூர் ஆபத்தை உணராத செல்ஃபி மோகம். திருச்செந்தூர் கடற்கரையில் தொடர்ந்து கடல் உள்வாங்கி வருகிறது. 2வது நாளாக சுமார் 100 அடிக்கு தண்ணீர் உள்வாங்கியது. நாளிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை 500 மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலர் ஆபத்தை உணராமல் எளிதில் வழுக்கும் பாசி படிந்த பாறைகள் மீது நின்றபடி செல்ஃபி எடுத்தனர். கடல் உள்வாங்கிய பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியினர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அப்புறப்படுத்தினர். செய்யாறு அருள்மிகு வேதபுரீஸ்வரர் கோவிலில் பிரதோஷம் முன்னிட்டு வேதபுரீஸ்வரர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளல். செய்யாறு திருவோத்தூர் அருள்மிகு பால குஜாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் கோவிலில் நேற்று இரவு பிரதோஷம் முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி உட்பிரகாரத்தை சுற்றி வந்து அருள் பாலித்தனர். திரளான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 3 மாதத்தில் தேசிய அடையாள அட்டை நலத்திட்ட உதவிகள் கிடைக்க துணை இயக்குனர் உறுதி. ராணிப்பேட்டை மாவட்டம் கைத்தறி நெசவாளர்களுக்கு விழிப்புணர்வு முகாம் வியாழனன்று நவம்பர் 28 மாவட்ட செயலாளர் எஸ். கிட்டு தலைமையில் வாழைப்பந்தல் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மத்திய ஜவுளி அமைச்சகம் நெசவாளர் சேவை மையம் துணை இயக்குனர் நெசவு பி. வாசு நித்யபிரியா அரசின் நலத்திட்ட உதவிகள் மற்றும் காப்பீடு குறித்து நெசவாளர்களுக்கு தெளிவுபடுத்தி பேசினார். முன்னதாக பொன்னியம்மன் கோயில் அருகே துணை இயக்குனர் நெசவு மரக்கன்றுகள் நட்டு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இதில் விவசாய தொழிலாளர்கள் சங்க மாவட்ட செயலாளர் பி. ரகுபதி, திருவண்ணாமலை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்க மாவட்ட தலைவர் ரமேஷ் பாபு, கைத்தறி சங்க மாவட்ட தலைவர் இளங்கோ, கிளை செயலாளர் பி. தேவன், தலைவர் ஜி. ராஜசேகர், பொருளாளர் பி. கோபு, ஏ. ஜம்புலிங்கம், ஆர். பாபு, எம். செல்வரசு, எம். விஸ்வநாதன், பி. சாரதி, ஜி. சுரேஷ், ஆர். சங்கர், கே. பார்த்திபன், ராஜபாண்டியன், கே. பிரகாஷ், இயற்கை ஆர்வலர் வே. நடராஜன் உள்ளிட்ட ஏராளமான நெசவாளர்கள் கலந்து கொண்டனர். மண்டபம் மத்திய ஒன்றியம் இளைஞரணி பாக முகவர்கள் கூட்டம்.
மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட கழக செயலாளர் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு காதர் பாக்ஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜி.பி. ராஜா அவர்களின் ஆலோசனையின்படி மண்டபம் மத்திய ஒன்றியத்துக்குட்பட்ட இளைஞரணி பாக முகவர்கள் BLA-2 ஆலோசனை கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் வி. முத்துக்குமார் தலைமையில் 28/11/2024 மாலை உச்சிப்புலி காளிமுத்து மஹாலில் நடைபெற்றது. மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ரமேஷ் கண்ணா, கோபிநாத் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் இளைஞரணி பாக முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் சதீஷ், இளைஞரணி நிர்வாகி நாகேந்திரன், கோபி, திவாகர், சீனி விஜய், ராஜேஷ், சலீம் உள்ளிட்ட இளைஞரணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பார்லிமெண்டில் எந்த விவாதத்தையும் அனுமதிப்பதே இல்லை. திருச்சி சிவா. மாநிலங்களவையில் எந்தவித விவாதத்தையும் அவைத்தலைவர் அனுமதிப்பதே இல்லை. சபையை ஒத்திவைக்கிறார் என்று திருச்சி சிவா கூறினார். நாடாளுமன்ற வளாகத்தில் நிருபர்களிடம் திமுக MP திருச்சி சிவா கூறியது: பிரதமர் பார்லிமெண்ட் வருகிறார், அவர் அலுவலகத்துக்கு செல்கிறார், ஆனால் சபைக்கு வருவதில்லை. அவர் விவாதத்துக்கு தயாராக இல்லை. யாராவது கேள்வி கேட்டால் எழுந்து பதில் சொல்லும் பொறுப்பை தட்டி கழிக்கிறார். அந்த பக்கமே எட்டி பார்ப்பதில்லை. இவர்கள் விவாதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள். மணிப்பூர் கலவரம், அதானி மீதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டு, உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் பகுதியில் தொடரும் இரு பிரிவினருக்கு இடையேயான சண்டைகள் என நாங்கள் எந்த விவாதத்தை தொடங்கினாலும் அதை பேச அவைத்தலைவர் அனுமதித்து மறுப்பு சபையை ஒத்திவைக்கிறார். அதானி விஷயத்தில் பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. இவ்வாறு திருச்சி சிவா கூறினார். கள ஆய்வு அல்ல, கலவர ஆய்வு. அதிமுக மீது உதயநிதி கடும் சாடல். அதிமுகவினர் கள ஆய்வு என்ற பெயரில் கலவர ஆய்வு நடத்துகின்றனர் என துணை முதல்வர் உதயநிதி பேசினார். சென்னை வேப்பேரியில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி உதயநிதி பேசியதாவது: வரும் சட்டசபை தேர்தல் வெற்றிக்கு அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். திமுக 7வது முறையாக ஆட்சி அமைக்கப் போவது உறுதி. 2வது முறையாக முதல்வர் நாற்காலியில் ஸ்டாலின் அமரப்போவதும் உறுதி. அதிமுக கள ஆய்வு என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் கலவர ஆய்வுதான் நடத்தி கொண்டிருக்கிறது. கள ஆய்வு கூட்டம் நடக்கும் இடங்களிலெல்லாம் முன்னாள் அமைச்சர்களால் பேசக்கூட முடியவில்லை. கட்சியினர் ஒருவருக்கொருவர் மோதிக் கொள்கின்றனர். தள்ளுமுள்ளு அடிதடி கலாட்டாக்கள் தொடர்ந்து நடக்கிறது. சொல்லப்போனால் கள ஆய்வு கூட்டங்களை இனியும் நடத்த வேண்டுமா என்று நினைக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகியுள்ளது. கள ஆய்வுக்கு போகும் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் நிறைய கருத்துக்களை பேசி வருகிறார். கூட்டணிக்கு வாருங்கள் என சொன்னால் 100 கோடி கேட்கின்றனர் என பணம் எதிர்பார்ப்பதுதான் அதிமுக கூட்டணிக்கு கட்சியினர் வருகின்றனர் என்பதை கள ஆய்வு கூட்டத்தில் வெளிப்படையாகவே பேசியுள்ளார். இந்த சூழ்நிலையில் முதல் கட்சியாக வரும் சட்டசபை தேர்தலுக்கான அனைத்து வேலைகளையும் திமுக துவங்கிவிட்டது. தேர்தல் முடிவில் நாம் தான் முதலில் வருவோம். திமுகவுக்கு ஆதரவாக மக்களிடம் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பெண்களிடம் அதிக எழுச்சி காணப்படுகிறது. இதிலிருந்தே அடித்து சொல்லலாம், தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். இவ்வாறு அவர் பேசினார். பணம் கொடுத்து கூட்டணியா? அதிமுகவுக்கு தேவையில்லை, ஜெயக்குமார் சொல்கிறார். பணம் கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த பேட்டி: தமிழகத்தில் பாலியல் பலாத்காரம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது. பெண் குழந்தைகள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சியில் ஒரு நாளும் இதுபோன்ற கொடூரங்கள் நிகழ்ந்ததில்லை. எல்லோரும் பாதுகாப்பாக இருந்தனர். குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சியில்தான் பெண்களின் பாதுகாப்பிற்காகவே சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் இதுவரை புதிய மகளிர் நீதிமன்றம் அமைக்கப்படவில்லை. திமுக கூட்டத்தில் எவ்வளவோ அடிதடி சண்டைகள் நடந்துள்ளன. தென் மாவட்டமான மதுரைக்கு அழகிரிக்கும் பயந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் செல்லாமல் இருந்தார். இப்படிப்பட்டவர்கள்தான் இன்று அதிமுகவில் நடக்கும் சிறு பிரச்சனைகள் குறித்து பெரிதாக பேசுகின்றனர். கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு திமுக தலைமை எவ்வளவு பணம் கொடுத்தது என்பது ஊரறிந்த ஒன்று. அதிமுகவை பொறுத்தவரை பணம் கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியமில்லை. இவ்வாறு ஜெயக்குமார் கூறினார்.
கொடிமரத்தில் தீப அலங்காரம். கேரளாவில் கார்த்திகை 12ஆம் தேதியை 12 விளக்கு என்று அழைக்கின்றனர். இந்த நாளுக்கு பின்னர்தான் கேரளாவைச் சேர்ந்த அதிகமான பக்தர்கள் சபரிமலை வர தொடங்குவர். இந்த நாளில் எல்லா கோயில்களிலும் தீப அலங்காரம் நடத்துவது வழக்கம். சபரிமலையில் நேற்று முன்தினம் மாலை 6:30 மணிக்கு கொடிமரத்தின் 2 பக்கத்திலும் உள்ள பெரிய அடுக்கு விளக்குகளில் தீப ஏற்றப்பட்டு பக்தர்கள் சரண கோஷம் முழக்கமிட்டனர். தொடர்ந்து கோவில் மணி ஒலிக்க தீபாராதனை நடந்தது. பாஜ வெற்றிக்கு இவிஎம் தான் காரணம். டெல்லியில் நிருபர்களிடம் பாஜ செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா கூறியதாவது: டெல்லியில் நடந்த அரசியல் சாசன தனி நிகழ்ச்சியில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே, தேர்தலில் ஓட்டு மிஷின் முறையை இவிஎம் மாற்றிவிட்டு ஓட்டு சீட்டு முறையை கொண்டு வருவோம் என கூறியுள்ளார். நீங்கள் இவிஎம் இயந்திரத்தை நீக்குகிறீர்களோ இல்லையோ, ஆனால் உங்கள் கட்சியை மக்கள் ஓரங்கட்டி விட்டனர். பெரும்பாலான மாநில சட்டசபை தேர்தல்களில் காங்கிரசுக்கு படுதோல்வியை மக்கள் பரிசாக வழங்கியுள்ளனர். ஓட்டு மிஷினால் தலித்துகள், இதர பிற்படுத்தப்பட்டவர்கள், ஏழைகளின் ஓட்டுகள் வீணாவதாக கார்கே போன்ற மூத்த தலைவர்கள் கூறுவது ஆச்சரியம் அளிக்கிறது. மேற்கண்ட மக்கள் படிக்காதவர்கள், ஓட்டு மிஷினை பயன்படுத்த தெரியாது என கார்கே கருதுகிறார்கள். இது போன்ற சிந்தனை அவர்களை அவமானப்படுத்துவது ஆகும். இவிஎம் தான் காரணம். பாஜவின் வெற்றிக்கு இவிஎம் தான் காரணம். ஆமாம், இ என்றால் எனர்ஜி, சக்தி, வி என்றால் விகாஸ், வளர்ச்சி, எம் என்றால் மேக்னத், முயற்சி. சக்தி, வளர்ச்சி, முயற்சி ஆகிய மூன்றும் இருப்பதால் தான் பாஜ வெற்றி பெறுகிறது. அதேபோல் காங்கிரஸ் தோல்விக்கு ஆர்பிஎம் தான் காரணம். ஆர் என்றால் ராகுல், டி என்றால் பேகார், பிரயோஜனமில்லாத, எம் மேனேஜ்மெண்ட், நிர்வாகம். ராகுலின் பிரயோஜனமில்லாத நிர்வாகத்தால் காங்கிரஸ் தோல்வி அடைகிறது. இவ்வாறு சம்பித் பத்ரா கூறினார்.